கல்வி தந்தை ராமசாமி ஐயா அவர்களின் பாதந்தொட்டு வணங்கி கல்லூரி தாளாளர் அவர்களுக்கு முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். மனிதர்கள் தன் மனதில் தோன்றும் நினைவலைகளை, நினைவில் தோன்றக்கூடிய கருத்துக்களை மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்காமல் தனது மனதில் தோன்றும் அரும் பெரிய கருத்துக்களை தனது குரல் மூலமாகவோ எழுத்து வடிவமாகவோ சிற்பியைப் போல் செதுக்கி ஒளிர விடுகின்றனர். அதன் தன்மைக்கேற்பதான் கல்லூரி தாளாளர் அவர்கள் மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை என்பதற்கிணங்க, தனது உண்மையான உயரத்தை காட்டுவது தன்னம்பிக்கை என்பதற்கு இணங்க திகழும் தன்னம்பிக்கை நாயகன் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் தாளாளர், என் குரல் என்ற நூலின் ஆசிரியர் அவர்கள் என் குரல் என்ற நூலில் அழகாக திருக்குறளை விடவும் மிகவும் சிறந்தது என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார். உலக பொதுமுறை நூல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். அதை விடவும் உலகத்தில் மிகவும் சிறந்த நூல் எது என்று சிறப்பித்து கூறுவோம் என்றால் திருக்குறள் 1330 குறளை மட்டும்தான் திருவள்ளுவர் அன்று வகுத்துள்ளார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 இயல் பால் வகையிலும் என் குரல் என்ற நூலாசிரியர் திருக்குறளுக்கு இணங்க அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற வரிசையின் அடிப்படையில் பால் இயல் பகுத்தும் அதிகாரம் என்ற பகுப்பில் அறத்துப்பாலில் 90 அதிகாரம் என்ற தலைப்பின் வழியாக 90 குறள் தலைப்பையும், பொருட்பாலில் 131 அதிகாரம் என்ற தலைப்பிலும், இன்பத்துப்பாலில் 19 அதிகாரம் என்ற நிலையிலும் மொத்தம் 240 குறள் அடிப்படையை, அதாவது 2400 குறள் அமைப்பினை பதிவு செய்துள்ளார். அந்த வகையில் நோக்கும்போது நாம் அதை படித்து உள்வாங்கிக் கொள்ளும்போது திருக்குறளை விடவும் மிகவும் சிறந்த நூலாக அமைந்துள்ளன என்பது ஆராயத்தக்க ஒன்றாக இடம்பெற்று அமைந்துள்ளன. அந்த வகையில் அறம் என்ற தலைப்பில் அறம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல பண்பை உணர்த்துவதுதான் அறம். நல்ல நீதி வலுவா தன்மையை குறிப்பிடக்கூடிய சொல்லுதான் அறம். அந்த நல்ல பண்பை மனிதர்கள் நல்வழியில் மேற்கொள்ள வேண்டும், நீதி நெறியில் வாழ வேண்டும், உண்மையை கடைபிடிக்க வேண்டும், தர்மம், புண்ணியம், ஒழுக்கம், ஆர்வம், தவம் என்ற நிலையெல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அழகாக பதிவு செய்துள்ளார் நூலாசிரியர். திருக்குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ள அந்த 4 சொல்லுக்கு இணங்க மேலாகவும் நூலாசிரியர் அறம் என்ற தலைப்பில் 90 அதிகாரத்தில் வகுத்து நமக்கு ஒரு வருங்கால சந்ததியருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகத்திற்கும் ஒரு உதாரணமாக இந்த என் குரல் என்ற நூல் அமைந்துள்ளன. முதலில் ஆலய வழிபாடு, அறம் என்ற பாலில் முதல் அதிகாரம் ஆலய வழிபாடு. அந்த ஆலய வழிபாடு என்ற தலைப்பில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் முதலில் இறைவனை வழிபடுவது பரம்பரை ஒன்றாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இறைவனை வழிபடக்கூடிய தன்மையை முதலாவதாக அமைத்துள்ளார். அதில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு துன்பம் விலகி இன்பம் பெருகும், ஈசன் பெருமானை வழிபட்டால் இன்பம் பெருகும், முருகப்பெருமானை வழிபட்டால் இன்பம் மகிழ்ச்சி உண்டாகும், ஐயப்பன் என்ற இறைவனை வழிபட்டால் நோய் நொடியில்லாமல் வாழுவீர்கள் என்ற நம் சமுதாயம் முருகப்பெருமானையும் விநாயகரையும் ஈசபெருமானையும் ஐயப்பனையும் அதிகமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு ஆலய வழிபாடு என்ற தலைப்பில் அழகாக வகுத்துள்ளார். மேலும் அந்த ஆலய வழிபாடு என்ற தலைப்பில் அந்த காலத்தில் அமைந்துள்ள கோயில்கள், தற்போது அமைக்கப்படுகின்ற கோயில்கள் அனைத்துமே அறிவியல் ரீதியாக தான் அமையப்பெற்றுள்ளன என்ற ஒரு கருத்தினையும் நன்றாக வகுத்தமைத்துள்ளார். மேலும் இறைவனை எங்கெல்லாம் காணலாம் அப்படி என்ற தன்மையை நோக்கும்போது
இறைவனை காணுவதற்கு கோயிலுக்கு தாம் செல்ல வேண்டும் என்ற தன்மையை மேற்கொண்டு ஒழுகாமல் இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருக்கிறார் என்ற ஒரு தன்மைக்கேற்ப இறைவன் இயற்கையிலும் குடிகொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்துள்ளார் நூலாசிரியர். அதாவது இயற்கையிலும் இறைவன் உள்ளார் என்ற தன்மையை ஐம்பெரும் பூதங்கள் என்ற அமைப்பில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்ற ஐம்பெரும் பூதங்கள் என்ற அடிப்படையிலையும் இறைவன் ஒவ்வொரு நிலையிலையும் அமர்ந்து கொண்டு மனிதர்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு அமைப்பையும் எடுத்து உதாரணமாக நம் காட்டியுள்ளார். ஆகையால் கோயிலுக்கு சென்றுதான் இந்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலையை மேற்கொள்ளாமல் ஒரு நீரை பார்த்தோ நிலத்தை பார்த்தோ நம்ம இறைவனை நினைத்து கொண்டு வணங்கினால் நல்ல ஒரு அருள் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையும் உணர்த்தி அமைத்துள்ளார் நூலாசிரியர். அடுத்தது உயிரிலும் இறைவன் உள்ளார் என்ற ஒரு தலைப்பில் அழகாக வர்ணித்துள்ளார். உயிர் என்ற அடிப்படையை பார்க்கும்போது மனித உயிர்கள் என்ற தன்மை மட்டும்தான் கிடையாது. அதாவது ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு என்று அழைக்கப்பெறக்கூடிய நாம் மனிதர்கள் வரையிலையும் இறைவன் குடிகொண்டு அமைந்துள்ளார் என்ற ஒரு உதாரணத்தையும் முன்வைத்துள்ளார். ஓரறிவு உயிர் புல், எறும்பு, ஈ என்ற அதாவது எந்த ஒரு உயிரினையும் ஒரு எறும்பு கூட நம்ம நசுக்கக்கூடாது. அந்த எறும்பு ஈ அதெல்லாம் பறக்குதே, நம்ம சாப்பாட்டில் உழுகுதே அப்படின்ற தன்மையை நினைக்காத, அதை அடித்து கொள்ளாத, அதுலேயும் யார் இருக்கின்றார்? இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு உதாரணத்தை தான் நமக்கு அனைத்து வகையான உயிரினங்களிலும் இறைவன் உள்ளார் என்ற ஒரு கருத்தை மனிதர்களுக்கு இந்த எண்குரல் மூலம் அந்த உரையை படித்து கொண்டார் என்றால் எந்த ஒரு மனிதரும் எறும்பு கூட நசுங்க மாட்டாங்க. அந்த வகையில் மனித கடவுள் அப்படின்ற ஒரு தலைப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. 5வது குறளாக பசித்தவனுக்கு மட்டும்தான் உணவளிப்பது என்பது நம்மை படைத்தவனுக்கே உணவளிப்பது ஆகும் என்ற ஒரு குறளை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீ இறைவனிட போய் பட்டு, அலங்கார பொருட்கள், அபிஷேக பொருட்கள் பல லட்சக்கணக்கான நிலையில் நீ வாங்கி கொண்டு, பல ஆயிரக்கணக்கான நிலையில் வாங்கி கொண்டு சாமிக்கு பூஜை செய்வதை விட ஒரு பசித்தவனுக்கு அன்று அந்த அந்த நிலையில் உள்ள அந்த பசியை போக்குவதற்காக நீங்கள் ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அந்த இடத்திலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு தன்மையை, அதாவது அன்னதானம், தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ற ஒரு சிறப்பினையும் மனிதன் உருவத்திலையும் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டுள்ளார் நூலாசிரியர். அடுத்த தலைப்பு 8வது அதிகாரத்தில் தியானம். அதாவது தியானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியம். எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் விடியற் காலத்திலிருந்து இரவு தூங்க போகிற வரையிலுமே சரி, ஒரு மனிதன் ஒரு 5 மணி துளியாவது தியானத்தை பின்பற்றி வந்தான் என்றால் அவன் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தன்மையை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இறை நிலையை அடைந்த ஞானத்தை பெறலாம் என்ற ஒரு தன்மையை குறளை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தியானத்தை மேற்கொள்ளும் போது மனதை நமக்கு வளப்படுத்த வைக்கின்றது. அந்த தியானத்தின் மூலமாக நம்ம மனிதனுடைய உடம்புல 5 புலன்கள் சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு அனைத்தையும் நமக்கு அதை என்னென்ன செயல்களை செய்யணும், எப்போ செய்யக்கூடாது அப்படின்ற நம்ம 5 புலன்களையும் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையை தியானத்தின் மூலம் உணர முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஒவ்வொரு மனிதருக்கும் இது உதாரணமாக அமைகின்றது அப்படின்ற நிலையில் தியானம் என்ற தலைப்பில் குறிப்பிட்டிருக்காங்க நூலாசிரியர். அடுத்தது அறச்செயல் என்ற 9வது அதிகாரம். அதில் அறத்தின் வழி நடப்பதே இல்வாழ்க்கை, அதுதான் சிறப்பு. அதாவது மனதில் கூட ஒரு மனிதன் தீங்கு என்ற தன்மையை மனதில் கூட நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு அவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நேராக தான் செய்யணும்னு தேவையில்லை, மனதளவில் கூட தீங்கு செய்யக்கூடாது அப்படி என்ற ஒரு தன்மையை நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அறம் என்ற நிலையில் நாலடியார் இலக்கியத்தில் அறம் என்பது 32 வகை தன்மையில் அறம் மேற்கொள்ளும். அதாவது ஒரு மாடை கட்டி போட்டிருக்கிற மாடை இந்தாண்ட பிடித்து ஒரு தண்ணீர் கட்டினா கூட அது ஒரு அறம் தான் சொல்கிறாங்க. ஒரு கண்ணு தெரியாதவங்கள இல்லை நடக்க முடியாதவங்களுக்கு கை கொடுத்து வழியை அனுப்பி வைத்து அது கூட அறம் தான். அந்த வகையில் ஒரு மனது அளவுக்குள்ள மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பதே உனக்கு அறம் தான் அப்படின்ற ஒரு தன்மையை உணர்த்தும்படி அதிகாரம் வகுத்து அமைத்துள்ளார். இனிய சொல் என்ற அதிகாரத்தில் 12வது அதிகாரம். அதில் எப்பொழுதுமே முடிந்த வரைக்கும் மற்றவர்கள் மனதோ மற்றவர்கள்
நிலையில் எந்த விதத்திலையும் புண்படாத அளவுக்கு, மனம் கோலாத அளவுக்கு கடுமையான சொற்களை பேசாதீங்க, இனிமையான சொற்களை பேசுங்க முடிந்த வரையிலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நோக்கும்போது தன்னிடம் யார் பொருளோ எந்த ஒரு உணவோ இல்லை என்று இறப்பவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியவில்லை இல்லை என்றாலும், அந்த இடத்துல கேட்குறாங்க, ஏதாவது சாப்பாடு கொடுமான்னு கேட்குறாங்க, வீட்லேயோ எங்கேயோ, நம்மள்கிட்ட கொடுக்க முடியல, சாப்பாடு இல்லை, எனக்கே இல்லை அப்படின்னு வேகமாக கடுமையான சொற்களால் அவங்க முகத்தை வச்சு சொல்லாமல் சிரித்து கொண்டே, ஐயோ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்னு இனிய முகத்துடன் இனிய சொல்லாக சொல்லுங்க. அப்போ நம்ம கேட்டது கிடைக்கலையே அப்படின்ற ஒரு நிலையை வருத்தமாக அவங்க நினைத்து கொள்ளாமல் சந்தோஷமாக நினைத்து கொண்டு போவார்கள். அதனால் எந்த நிலையிலையுமே ஒரு மனிதன் இனிய சொல்லையே கையாளுங்கள் என்ற ஒரு கருத்தையும் இந்த 12வது அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் நூலாசிரியர். அடுத்தது ஈகை. ஈகை என்பது 14வது அதிகாரம். அதில் தன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதாவது நமக்கு எங்க ஒரு பொதுவான இடங்களுக்கு செல்லும் போதோ இல்லை கோயில் குளங்களுக்கு செல்லும் போதோ பல பேர் நம்மள்கிட்ட தானம் கேட்குறாங்க, நம்ம முடிந்த வரைக்கும் கொடுப்போம். அப்படியே கொடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மேற்கொண்டு ஒழுகக்கூடிய மனிதர்கள் தினந்தோறும் உண்ணக்கூடிய உணவு வேளைகளில் தான் உண்ணுவதற்கு முன் ஒரு கைப்பிடி சாதத்தை மற்ற உயிரினங்களுக்கு வைத்துவிட்டு உண்ணுங்கள், இதுவும் உங்களுக்கு ஒரு ஈகைதான் அப்படி என்ற ஒரு தன்மையை உணர்த்தியுள்ளார் நூலாசிரியர். அடுத்தது தானம் தர்மம். தானம் தர்மம் என்பது 15வது அதிகாரம். அதில் தர்மம் தான் தலை காக்கும் என்பார்கள். அந்த வகையில் தானம் தர்மம் செய்வது இந்த பிறவியில் தர்மம் செய்தால் மறுபிறவிலும் நமக்கு அந்த பலனை ஏற்படுத்தும் அப்படி என்ற ஒரு தன்மையை ஏற்ப தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நூலாசிரியர் கல்வி, உணவு, ஆடை அனைத்து விதத்திலேயும் தானத்தை தர்மமாக செய்து கொண்டு வரக்கூடிய கருத்து இந்த என் குரலில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது மழை. 16வது அதிகாரம். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரானது அது அமிர்தத்தை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது வானம் வாரி வழங்கக்கூடிய அந்த மழை நீர் மனித உயிரினங்களுக்கு மட்டும்தான் பயன்படுவது கிடையாது, அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழக்கூடியது, உயிரை வாழ வைக்கின்றது. அப்படின்ற இயற்கை என்று சொல்லக்கூடிய மரம், செடி, கொடிகள், பறவை இனங்கள், விலங்கினங்கள், மனிதர்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரானது அமிர்தமாக பயன்பாடாக இருக்கின்றன அப்படி என்ற ஒரு கருத்தை மழை என்ற அதிகாரத்தில் அழகாக வகுத்துள்ளார் நூலாசிரியர். கொல்லாமை என்பது 19வது அதிகாரம். இப்ப சமூகத்தில் மனிதர்கள் தன்னுடைய உடம்பை, உயிரை வளர்த்து கொள்வதற்காக பிற உயிர்களை கொன்று தன்னுடைய உடலை வளர்த்து கொள்கின்றனர். அந்த வகையில் உலகில் உள்ள அறங்களிலேயே சிறந்தது என்ற அறத்திலும் ஒரு அறம் எது அப்படின்னு பார்த்தா பிற உயிர்களை கொல்லாமல் வாழ்வதுதான் சிறந்த அறம் என்று ஒரு குறளை அழகாக எடுத்து ஏம்பியுள்ளார். அதில் தன் உயிரை வளர்ப்பதற்காக பிற உயிரை துடித்து கொன்று மகிழ்ச்சியாக உண்ணுகின்றனர். அப்படி உண்ணக்கூடிய செயலை கைவிட்டு ஒழுகுங்கள் என்ற ஒரு கருத்தையும் அழகாக மனிதர்கள் எடுத்து வேண்டும் என்ற தன்மையை உணர்த்துகின்றது இந்த அதிகாரம். அடுத்தது தூய்மை. தூய்மை என்பது 20வது அதிகாரம். அதில் ஒரு மனிதன் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது மட்டும் தூய்மையாக இருக்கக்கூடாது, அகத்திலேயும் தூய்மையாக இருக்க வேண்டும். அகத்திலேயும் புறத்திலேயும் தூய்மையாக இருந்து நடைபெற்று வழிமுறையை கடைபிடித்தான் என்றால் அவன் வாழ்விலும் உயர்வடைய முடியும். அதனால் தூய்மையை கையாள வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தை நன்றாக வகுத்து அமைத்துள்ளார் நூலாசிரியர். உதவி என்பது 26வது அதிகாரம். இயலாதவர்களுக்கு உதவி செய்தும் எந்த ஒரு உயிரும் இறைவனே என்ற கருதுபவருக்கு முடிந்தவரை உதவி செய்யணும். நம்மளால என்னெல்லாம் முடியும், எனக்கு தான் வேண்டும் அப்படின்ற பொருளை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவியை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வகுத்துள்ளார் நூலாசிரியர். இந்த தலைப்புகள் செய்திகள்லாம் அறத்தில் வகுக்கப்பட்டுள்ள செய்திகள். அடுத்தது பொருட்பால். பொருட்பாவில் 133 அதிகாரம் வகுத்துள்ளார்.
அந்த 133 அதிகாரத்தில் முதலில் யாதும் ஊரே என்ற தலைப்பு. 91வது அதிகாரம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரர் வாரா என்ற புறநானூற்றில் பூங்குன்றனரின் வாக்கிற்கு இணங்க நூலாசிரியர் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஊருக்கும் தன்னுடைய செல்லலாம், அதாவது தான் ஊர்தான் சொந்த ஊர் என்று நினைக்காமல் எல்லா ஊரும் சொந்த ஊர் தான் என்ற தன்மையை மேற்கொள்ளும் போது கல்வியை கற்றோம் என்றால் கல்வி கற்றவர் எந்த நாடும் சொந்த நாடு, எந்த ஊரும் சொந்த ஊர் என்ற தன்மையை மேற்கொண்டு ஒழுகலாம் என்ற நிலையை மனித சமுதாயம் கல்வி கற்று அனைத்து நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய உயிரை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தையும் நமக்கு வழிவகுத்து அமைத்துள்ளார் நூலாசிரியர். எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்ளலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், அதுதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு அடையாளம் என்ற ஒரு கருத்தையும் அதில் யாதும் ஊரே என்ற அதிகாரத்தில் நல்ல ஒரு கருத்தை வகுத்துள்ளார் நூலாசிரியர். அடுத்தது தாய்மொழி. தாய்மொழி என்ற அதிகாரம் 92வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நூலாசிரியர் தாய்மொழியினுடைய சிறப்பு பற்றி, தாய்மொழி தமிழை மட்டும்தான் குறிப்பிடவில்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் வசிக்கக்கூடிய மனிதர்கள் தாய்மொழியை முதல் மொழியாக தன்னுடைய வாழ்க்கையில் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். பல மொழிகளை கற்று தெரிந்தறிந்திருந்தாலும் பல மொழிகளில் புலமை பெற்று உயர்ந்தவனாக செயல்பட்டாலும் தன்னுடைய தாய்மொழியாகிய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழியை முதலில் நம்ம பயன்படுத்தி மற்ற மொழியை நமக்கு முன் உதாரணமாக தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அனைத்து மொழியை கற்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த திருக்குறள் எப்படி உலக பொதுமறையாக இருக்கின்றதோ அதுபோலதான் உலகத்தில் இந்த எண்குறள் என்ற நூல் உலக எண்குறள் நூலாக தாய்மொழி என்ற அதிகாரத்தின் வழியாக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார் நூலாசிரியர். கடமை. கடமை என்ற அதிகாரம் 93வது அதிகாரம். ஒவ்வொரு மனிதருக்கும் கடமை உணர்வு மிகவும் அவசியம் வாழ்க்கையில். அந்த வகையில் நோக்கும்போது முதலில் பெற்றோருக்கு கடமை, அடுத்தது பிள்ளைகளுக்கு கடமை, உறவினர்களுக்கு கடமை. நம்ம பெற்றோர்களாக நாம் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம் பிள்ளைகளை மட்டும் உறவினர்களை மட்டும் கடமை உணர்வுடன் செய்ய வேண்டிய செயல்களை செய்வது மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை உணர்வுகள் இருக்கின்ற செயல்களையும் செய்யுங்கள், அத்துடன் இயற்கைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்ற ஒரு கடமை உணர்வை அழகாக நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் கடமை என்ற அதிகாரத்தில். அடுத்தது பணிவு. 143வது அதிகாரம் பணிவு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் கண்டிப்பாக பணிவு இருக்கணும். எந்த அளவுக்கு தான் பதவியோ அதிகாரம் பணம் உயர்வு தாழ்வு என்ற பெருமையாக தன்மையை மேற்கொண்டு ஒழுகியிருந்தாலும் பணிவு கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பினை பணிவுடன் மனிதன் நடந்து கொள்வதே தன்னை வந்து அடையக்கூடிய சிறப்பெல்லாம் மேலோங்கும் என்ற ஒரு சிறப்பினை பணிவு என்ற அதிகாரத்தில் அழகாக குறிப்பிட்டுள்ளார் நூலாசிரியர். 144வது அதிகாரம் புகைப்பிடித்தலின் தீமை. இந்த புகைப்பிடித்தல் என்ற தன்மையை வீட்டில் இருந்து பொதுவான இடங்கள் மூலம் திரையரங்குகள் கூட புகைப்பிடித்தல் தீமை. புகைப்பிடித்தால் புற்றுநோயை உருவாக்கும், உடல் நலத்திற்கு கேடு அப்படி என்று பலவிதமான விளம்பரங்களையோ பலவிதமான சொற்களையோ கருத்துகளையோ வெளிப்படுத்துகின்றனர் விளம்பரங்கள் மூலமாக. ஒரு செய்திகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, அப்போ இந்த புகைப்பிடித்தல் தீமை என்ற ஒரு விளம்பரம் வரும். ஆனாலும் அதை பார்த்து கொண்டே ஒரு சில மனிதர்கள் சமுதாயத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய தன்மையை மேற்கொண்டு ஒழுகுகின்றனர். அதை புகைப்பிடிக்கக்கூடிய தன்மையில் இருந்து நீங்கி அவங்க வழிபட்டாங்கன்னா மனித சமுதாயம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், தங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு கருத்தை புகைப்பிடித்தலின் தீமை என்ற அதிகாரத்தில் மனிதர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக அந்த அதிகாரத்தில் வகுத்து அமைத்துள்ளார் நூலாசிரியர். அடுத்தது எழுதுகோள். 148வது அதிகாரம் எழுதுகோள். இந்த எண்குறள் என்ற நூலையை எழுதுவதற்கு நூலாசிரியருக்கு என்ன பயன்பட்டிருக்கும்? எழுதுகோள் பயன்பட்டிருக்கும். எழுதுகோள் இல்லாமல் இருந்திருந்தால் அறிவுள்ளவர்களுடைய ஆழ்ந்த புலமை திறன் அறிந்து கொள்ளாமையே போயிருக்கும். நம்ம திருவள்ளுவருக்கு முன்னாடி கல்வெட்டுகள், அதாவது கோயில் குளங்களிலிருந்தும்
பெரிய பெரிய பழமையான கோயில்கள்லாம் பார்த்தோம்னா சுவற்றில் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கும். அதாவது தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்களுக்கு கல்வெட்டியல் என்ற ஒரு பாடத்திட்டமே அமைத்திருக்காங்க. அதில் அந்த கல்வெட்டுகளுடைய எழுத்து முறை வடிவமை தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய செய்திகளை நம்ம படித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த தன்மைக்கேற்ப எழுத்துக்களை மனதில் தோன்றக்கூடிய அந்த கருத்துக்களை கல்வெட்டுகள் மூலமாகவோ ஓலைச்சுவடிகள் மூலமாகவோ தங்கள் எழுத்தாணியை வைத்து எழுதி நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக சான்றோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து அமைத்துள்ளனர். அதுபோல நூலாசிரியரும் எழுதுகோலை பயன்படுத்தி அவங்களுடைய அறிவு புலமையை இந்த எழுதுகோல் என்ற ஒரு அதிகாரத்தில் அழகாக நமக்கு எடுத்து ஏம்புள்ளார். அடுத்தது இன்பம். ஏன்னா அறம் பொருள் என்ற மட்டுமே அவர் குறிப்பிடல, இன்பத்தையும் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால மனிதர்களுடைய சமுதாயம் ஒரு அறவழியிலே மட்டும் மேற்கொள்ளாமல் பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு உதவி செய்வதை மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம கையாளணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்பமாக இருக்கணும், மகிழ்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு உதாரணத்தையும் முன்வகுத்து அமைத்துள்ளார் என் குரல் நூலில். அதில் இன்பம் என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. எவ்வளோதான் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் காசு பணமாக வைத்திருந்தாலும் உடல் முதலில் ஆரோக்கியம் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை இன்பத்தை கொடுக்கும். வசதியே இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அவன் உடல் ஆரோக்கியத்தை வைத்து உழைத்து நான் சம்பாதித்து மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு உதாரணம் இன்பம். அந்த இன்பம் என்ற தலைப்பு இயல்ல 19 தலைப்பில் அறத்தில் 90 அதிகாரம் பொருள் தான். அப்போ இப்போ இதுலேருந்தே பாருங்கள், என் குரல் என்ற நூலில் ஒரு மனித சமுதாயத்துக்கு எது அதிகமாக முக்கியம், பொருள் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு தன்மையை வைத்து 133 அதிகார தலைப்பில் வகுத்து அமைத்துள்ளார். ஆனால் இன்பத்தில் இன்னும் அதிகமாக எழுதியிருக்கலாம். ஆனால் 19 தலைப்பு மட்டும்தான் எழுதியிருக்காங்க நூலாசிரியர். அந்த வகையில் பார்க்கும்போது 222வது அதிகாரம் வாழ்க்கை என்ற தலைப்பு. உலகம் உருண்டை வடிவமானது. அந்த உருண்டை வடிவமான நிலையில் உயிர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மிகச்சிறிய தன்மையுடையதாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தன்மையை பார்க்கும்போது ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்வதை விட நமக்காக நாம் பிடித்த மாதிரி வாழ்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் உதாரணத்தை முன்வைத்துள்ளார். அதனால் இந்த இன்பம் என்ற அது இயல்ல உள்ள கருத்துக்கள் எல்லாம் மனிதர்கள் படித்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையும் இன்பமாக வழிவகுத்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றன. அடுத்தது இல்லம். இல்லம் என்பது 224வது அதிகாரம். அதில் இல்லம் என்ற சிறப்பு, இல்லம்னா வீடு. அதாவது வீடு அப்படின்னு பார்க்கும்போது கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோவில் தான் சுத்தமானது அப்படிம்பாங்க. எப்படி கோயில் புனிதமானதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு இல்லமும் ஒவ்வொரு வீடும் தூய்மையானதாகவும் புனிதமானதாகவும் வைத்து கொள்வது யாரால தான் முடியும் என்றால் ஒரு பெண்ணால் தான் முடியும். அந்த பெண்ணின் பெருமையை பற்றி இல்லம் என்ற அதிகாரத்தில் அழகாக வர்ணித்துள்ளார். ஒரு இல்லத்தில் மிகவும் பெண்கள் அதாவது இல்லத்தரசியாக இருக்கின்றனர். அதனால் இல்லத்தரசி இல்லாத வீடு கடவுள் இல்லாத கோவிலுக்கு சமம் என்று நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இல்லத்தரசி இல்லாத வீடு கோயிலில் இறைவன் இல்லாத நிலைக்கு சமம் அப்படின்ற ஒரு கருத்திற்கு இணங்க நான் பல நிலையில் பல இடங்களில் பார்த்துட்ருக்கிறேன். ஒரு வீட்டில் அந்த இல்லத்தரசி இல்லை அப்படின்னா ஆண்மகன் அந்த பையன் அப்பா அவங்க மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வீடு அது நல்லது ஒரு சிறப்பான வீடாக அமையவில்லை. அதை என்னை முன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால் அந்த இல்லம் என்ற ஒரு தலைப்பில் இல்லத்தரசி மிகவும் சிறப்பான தன்மையாக இடம்பெறுகிறாள் என்ற ஒரு அதிகாரத்தை பெண்ணின் பெருமை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்ணிய உண்டாக பெறின் என்று வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இல்லம் என்ற அதிகாரத்தில் பெண்ணினுடைய பெருமையை பற்றி அழகாக நூலாசிரியர் ஆய்வு செய்துள்ளது பெருமைக்குரியதாக இடம்பெறுகிறது. பெற்றவரின் கடமை. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நமக்கு கடமை உணர்வு கண்டிப்பாக இருக்கின்றது. தன் பிள்ளையை பெற்றெடுப்பது மட்டும் போதாது. தன் பிள்ளையை எந்த வகையில் வளர்க்கின்றோம், எந்த வழி நடக்க செய்கின்றோம், தன் பிள்ளை எந்த வழியை மேற்கொண்டு ஒழுகுகின்றான், அவன் செல்லக்கூடிய வழி நன்றான வழியா, அவன் செல்லும் பாதை நல்ல பாதையில் செல்லவில்லை என்றாலும் நல் பாதையில் செல்லக்கூடிய வகையில் பெற்றோர்களாகிய நாம் வழிவகுக்க வேண்டும்.
தன் பிள்ளை தவறு செய்தால் நீ செய்யக்கூடிய செயல் தவறானது என்று தட்டி கேட்காமல் நீ செய்யக்கூடிய செயல் இந்த முறையில் நோக்கி செய்தால் இது நன்மையாக அமையும் என்ற ஒரு கருத்தை தன் பிள்ளைகளுக்கு உதாரணமாக உணர்த்துங்கள் பெற்றோர்கள் அப்படி என்று இந்த மனித சமுதாயத்திற்கு நல்ல ஒரு உதாரணமாக பெற்றோரின் கடமை என்ற அதிகாரத்தில் நூலாசிரியர் ஆய்வு செய்துள்ளது. பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு பெருமையை தரக்கூடியதாக அமைந்துள்ளன. அடுத்தது புரிதல் என்ற அதிகாரம் 236வது அதிகாரம். எந்த ஒரு மனித சமுதாயமும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வில் எதையுமே புரிந்து கொண்டு ஃபஸ்ட்டு செய்யணும். எந்த ஒரு செயலுமே புரிந்து கொண்டு செயல்பட்டால் அது நல்ல நிலையில் போய் சென்றடையும். புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலுமே, அதாவது நம்ம முதல்ல வாழ்வை நோக்கும்போது உறவு நிலையை தான் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி, பிள்ளை, உற்றார் உறவினர்கள் என்ற பல வகையான நட்பு, தோழர்கள் என்ற பல வகையான உறவுகள் என்ற நிலையிலையும் நம்ம புரிந்து கொண்டு நடந்து கொண்டு செயல்படணும். அடுத்தது கல்வி நிலையிலையும் ஒவ்வொரு தன்மையிலையும் புரிந்து கொண்டு செயல்படணும். மனநிலையை முதல்ல புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் மனித சமுதாயம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை அடைவீர்கள் என்ற ஒரு அழகான ஒரு கருத்தையும் புரிதல் என்ற அதிகாரத்தில் நூலாசிரியர் ஆய்வு செய்துள்ளது மிகவும் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளன. மேலும் நூலாசிரியர் அவர் 1 வருடங்காலமாக தான் 25 நூல்களை எழுதி அமைத்துள்ளார். இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன. 25 என்ற நூல்கள் 2500 நூல்களாக மாற வேண்டும் என்று கூறி அவர் உடல் நலமும் ஆரோக்கியமாக பெற வேண்டும். எதற்கு என்றால் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான நூல்களை, பல நல்ல கருத்துக்களை நம் மனித சமுதாயத்திற்கு பயன்பாடாக அமைவதனால் பல்லாயிரக்கணக்கான நூல்களை எழுத வழிவகுக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.